1945 2ஆம் உலகப் போரில் இந்த கதைக்கள ஆரம்பிக்குது. நம்ம கதாநாயகன் ஜாப்பனீஸ் ஆர்மி சேர்ந்தவர் தேவைப்பட்ட நாட்டுக்காக சூசைட் ஸ்குவாடாகவும் ஒரு குரூப்பில் இருக்கார். இந்த படத்தோட ஆரம்பத்தில் அங்கே இருக்க ஒரு ஐலாண்டில் ஒரு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடுறாரு. அங்கே ஆர்மி ஃபோர்ஸில் இருக்க மெக்கானிக் வேலை பார்க்குற ஒரு குரூப்பு அங்கே வந்து ஃப்ளைட் ஏதோ ரிப்பேர் நினச்சிக்கிட்டு நம்ம கதாநாயகனை அங்கேயே தங்க சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட் அங்கே பீச்சில் இருக்க மீன்லாம் செத்து மிதந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த காட்சிலாம் அந்த டிவிக்கு வருது. அங்கே இருக்கிறவங்களாமே அவ்வளோ பெரிய காய்ச்சலை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மெக்கானிக் குரூப்போட கேப்டன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, எங்ககிட்ட இருக்கிறதாமே சாதா துப்பாக்கி, அதை வச்சு அந்த காய்ச்சலாக ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் அந்த ஃப்ளைட்டில் இருக்க மிஷின் கண்ணை வச்சு காய்ச்சலாக க்ளோஸ்அப்பில் வந்து ஷூட் பண்ணிடுன்னு சொல்கிறாரு. நம்ம கதாநாயகனும் மெதுவாக பதுங்கி நடந்து போய் ஃப்ளைட்டு பக்கத்தில் நிற்கிறாரு. அவரோட பக்கத்தில் காய்ச்சலாக வருது. அவ்வளோ பெரிய காய்ச்சலாக பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே அள்ளு விட்டுருது. அவர் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த கேப்டன் டே என்னடா பண்ணுற, ஷூட் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்ட காட்சியில் அப்படியே அந்த மெக்கானிக் குரூப் பக்கமாக திரும்புது. அங்கே இருக்கிறவங்கள பூரா அது தாக்குது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களாம் இறந்து போயிடுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோவும் அந்த கேப்டன் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. கேப்டன் வந்து ஹீரோ கிட்ட, நீ கரெக்டாக ஷூட் பண்ணியிருந்தா இத்தனை உயிர் போயிருக்கான்னு சொல்லி கோவப்படுறாரு. அதுக்கடுத்து நம்ம கதாநாயகி அவரோட சொந்த ஊரான டோக்கியோவுக்கு போயிடுறாரு. அங்கே அவர் ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ஐலாண்டில் வந்த காட்சியில் டோக்கியோ நோக்கி தான் வருதுன்னு ஹீரோவுக்கு தகவல் தெரியுது. கதாநாயகி ஏற்கனவே என்னால் தான் பல உயிர் போச்சு, இன்னொரு தடவை அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், எப்படியாவது உயிரை கொடுத்தாவது அதை அழிப்பேன்னு முடிவெடுத்து போகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, அவர் அந்த காட்சியில் அவள் அழிச்சாரா இல்லையான்றது அந்த படத்தோட மீதி கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.